மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7th எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்வீட் ஹோம்ஸோட 8th எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 7th எபிசோட சூப்பரா தான் இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அந்த எபிசோடோட கதை உங்களுக்கு ஃபுல்லா புரியும். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மேல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீரிஸோட கதை உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல கிட்டார் லேடிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளில ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெளில நம்ம ஹீரோ டீம் உணவுக்காக வெளில போனாங்க. அவங்கள அந்த ஒரு மான்ஸ்டர் அடிச்சிருக்கோம். அவங்க செம அடி வாங்கி அந்த இடத்துல கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவோ அந்த காரை விட்டு வெளில வந்து கிடக்காரு. அப்பதான் அந்த பெரிய மான்ஸ்டர் வந்து மறுபடியும் அந்த காரை அட்டாக் பண்ண வருது. ஹீரோ கையில இருக்க வெப்பன் எடுத்து அந்த மான்ஸ்டர் மறுபடியும் அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை செமையா அடிச்சு அங்க இருக்கிற இடத்துல தூக்கி போட்டுருது. நம்ம ஹீரோக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் வெளில சண்டை நடந்துட்டு இருக்கு. உள்ள கட்டுறாங்க. நம்ம கிட்டார் லேடிக்கு சர்ஜரி பண்ண போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ப்ரொசீஜர் பண்ணிட்டே இருக்கிற நேரம் நம்ம கிட்டார் லேடிக்கு வலி தாங்க முடியாம அவங்க அதே இடத்துல அப்படியே மயங்கிடுறாங்க. அப்படியே வெளில காட்டினா நம்ம மாஸ் தாத்தா கையில பீர் பாட்டிலோட அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றாரு. கையில வச்சிருந்த பீர் பாட்டிலால அந்த மான்ஸ்டர் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ காப்பாத்த வேகமா ஓடி வராரு. அந்த மான்ஸ்டர் நெருப்பு பட்டதோட அப்படியே பின்னாடி சரிஞ்சு விழுந்துருது. நம்ம ஹீரோவை காப்பாத்துற மாஸ் தாத்தா மூக்குல இருந்து பிளட் ஆரம்பிக்குது. அவரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ரெண்டு பேரும் அட்டாக் பண்றது அந்த பெரிய மான்ஸ்டர் வருது. நம்ம மாஸ் தாத்தா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு நானே இந்த மான்ஸ்டர் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம மாஸ் தாத்தா இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவரு ஹீரோவை காப்பாத்துட்டு அவரு செத்துடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த மான்ஸ்டர் நம்ம மாஸ் தாத்தாவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்குது. ஆனா ஒரு ஃபயர் இன்ஜின் ட்ரக் வந்து அந்த மான்ஸ்டர் முட்டி ஒரு சைடு இழுத்துட்டு போயிருது. அப்படியே உள்ள காட்டுறாங்க. நிறைய வெப்பனை கொடுத்து இந்த இடத்த மறுபடியும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, உள்ள இந்த கிழிச்சிட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லேடி சொல்றாங்க. நம்ம டானோ யாரையும் காப்பாத்துறதுக்கு அந்த காரை மறுபடியும் உடச்சிட்டு இருக்காரு. உள்ள யாருன்னு பார்த்தா அந்த அம்பூர்ற பொண்ணு தான் நல்லா மாட்டிட்டு இருக்காங்க போல. நம்ம டான் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி தான் அந்த ஃபயர் இன்ஜின் ட்ரக்கை வச்சு இந்த மான்ஸ்டர் இடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த ட்ரக்கை விட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர்ல கீழே தள்ளிட்டு அந்த ட்ரக்கை அவங்க மேலே கவுத்தலான்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நமக்கு தெரியுது அந்த ட்ரக்கை கவுக்க பாக்குது. அந்த சின்னடா அப்படியே கட்டாயி நம்ம டானை கட்டுறாங்க. நம்ம டான் எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டு காரை விட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இழுத்துட்டு வராரு. அதே நேரம் அந்த கார் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஃபைட்டர் லேடியோ அந்த மான்ஸ்டர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரக்ல ஏறி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அடிக்கிறதுக்கு வேகமா ஓடி வருது. நம்ம டானும் அந்த பொண்ணை கூட்டுட்டு அந்த பாதர சாக்கடைக்காக போற அந்த குழாய்க்குள்ள போய் மறைஞ்சிக்கிறாரு. அதே நேரம் அந்த காரு பயங்கரமா வெடிக்குது. பக்கத்துலயே அந்த பெரிய மான்ஸ்டர் வந்து நிக்க அந்த பெரிய மான்ஸ்டர் டேமேஜ் ஆகி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. அதை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஃபைட்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு வந்து அந்த மான்ஸ்டரை இடிக்கிறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த ட்ரக்கை பிடிச்சிட்டு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி இந்த மான்ஸ்டர் அங்க இருக்க ஒரு செவத்துல இடிச்சிடாங்க. அந்த செவத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல அந்த மான்ஸ்டர் அப்படியே விழுந்துருது. அந்த மான்ஸ்டர் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அங்க இருக்கிற ஒரு கண்டெய்னரை அந்த மான்ஸ்டர் மேல நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி தள்ளி விடுறாங்க. இந்த மான்ஸ்டர் அதே இடத்துல இறந்தும் போது அப்படியே உள்ள காட்டினா நம்ம கிட்டார் லேடிக்கு சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரியை முடிச்சிடுறாங்க. சர்ஜரியை முடிச்சு நம்ம கண்டிப்பட்ட பையன் வெளில வரான். ஜென்டில்மேன் கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எல்லா சர்ஜரியும் முடிஞ்சிச்சு, இனி அந்த பொண்ணு கல் முடிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்ணாடி போட்டு சொல்றாரு. அதனால ஜென்டில்மேன் நான் உன்னை நம்புறேன், நீ கரெக்டா பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அந்த ட்ரக் எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அதுல இருக்க தண்ணி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வாட்டர் சிஸ்டத்தை கனெக்ட் பண்றாரு. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்டர் வராரு. இது போல என்னமா எல்லாம் ஓகேவான்னு கேட்கிற நேரம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி நம்ம மாஸ்டர் கையில அந்த ஆஸ்துமா கடிப்பாங்க இனியில அதை கொடுக்குறாங்க. இது ஒண்ணுதான் இருந்துச்சு, இதுதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுவே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் தான் அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த இடத்துக்கு நம்ம கண்ணாடி போட்ட பையன் வரான். இது போல நீ எங்க போன, உனக்கு என்ன ஆச்சு, எல்லாரையும் பாத்தியா, எல்லாரையும் கூட்டு வரேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போட்ட பையன் கேட்கறான். ஆனா நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி இதை எதை பத்தி கவலைப்படாம நம்ம ஹீரோ எங்க இருக்காரு, ஹீரோக்கு என்னாச்சு, அவர் மான்ஸ்டரா மாறிட்டாரா, அதை பத்தி மட்டும் தான் டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மிலிட்டரி ஆபீசர் கிட்ட தான் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி ஹீரோவை பத்தி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டாங்க. நம்ம கண்ணாடி போட்ட பையன் என்ன பண்றானா அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனை கட் பண்ணா இந்த அம்பூர்ற பொண்ணை கட்டுறாங்க. அவங்க மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரத்துல வேக்கப் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம டானும் இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ள சிங்க் ஆகிற போல இருக்கிற நேரம் அந்த பொண்ணோட அப்பா அங்க வந்துடுறாரு. இது போல இந்த அம்மா இனிலர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிலர் கொடுக்குறாரு. நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டே போறாரு. நம்ம டானோ சிகரெட் பிடிக்கிறதாக சிகரெட் எடுக்கிறாரு. அதை புடிங்கி வச்சுக்கிட்டு எந்த இடத்துல என்னடா பண்ற நீ, இனிமேல் சிகரெட் எல்லாம் பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லி சிகரெட்டை தூக்கி போட்டு அவர் அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா இது போல எங்க அப்பா நன்றி சொல்லலாம், இவ்வளவு கோமா தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. அடுத்த சீன்ல இந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி எங்க இருக்காங்கன்னா நம்ம ஹீரோவை தனியா இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க. ஹீரோவை தான் மீட் பண்றாங்க. இது போல ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ என்னன்னு பாக்கிறதுக்குள்ள அவன் கையில சடனா அவங்க சின்ன கத்தியை வச்சு கீறிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவன் கையை பார்க்க உடனே ஹீரோ அவரதை பார்த்துட்டு நீ எப்போ இன்ஃபெக்ட் ஆன, உனக்கு ஏச்சு ட்ரீம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
நீ எவ்வளவு நாளா இது போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்கிற நேரம் நம்ம ஹீரோவோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி எமோஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது போல உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலுமே அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டேன், ஏன்னா உன்னை போல இருக்கிற ஆளை வச்சு தான் ரிசர்ச் பண்ணி இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வாழணும்னு ஆசைப்பட்டதுனால உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலுமே அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்படியே மேலே காட்டுறாங்க, எல்லாருமே அவங்க வேலையை ரொட்டீனா அழகா பார்த்துட்டு இருக்கிற நேரம் நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க. இது போல நானும் இன்ஃபெக்ட் ஆயிட்டேன், என்னை வந்து வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டை கொண்டதுல ஆல்ரெடி கில்ட்டா இருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாட்டி சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாருமே இவங்க வெளில அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவிலே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம கண்ணாடி போட்ட பையன் வரான், இது போல இவங்க வெளியே அனுப்ப வேணாம், நம்ம உங்களை குவாரண்டைன் பண்ணிடலாம் நம்ம ஹீரோ கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்களும் எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளில நின்று நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி பாக்குறாங்க. அந்த காமெடி பேசோட ஒய்ஃபை நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி வந்துட்டு, இது போல நான் இன்ஃபெக்ட் ஆயிட்டேமா, அவன் குழந்தைய போகணும் எனக்கு ஆசை தான், ஆனா நான் இன்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவங்களை குவாரண்டைன் பண்ற ரூம்ல நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃப் உள்ளேயும் போறாங்க. உள்ள இருக்கிற ஹீரோவை பார்த்து அவங்க எமோஷன் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது போல தானே நீனும் இருந்த, தனியா இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோக்கு அவனோட அம்மா நான் வந்துருது, இது போல எல்லா கஷ்டத்தையும் நான் கூட இருந்திருக்கிறோம்ப்பா, நானும் அவங்க கூட சேர்ந்துட்டு தனியா நிக்க வைக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அதே நேரம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே குரூப்பா வந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு லேடி பழைய ஒயின் பாட்டில் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாம் ஷாக்கா வராங்க, என்ன சரக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசத்தா என்ன பண்றா அது போய் குடிச்சிடலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மோந்து பாக்குறாரு. மோந்து போட்டு இது பயங்கரமான சரக்குப்பா, இதை குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இந்த வேலையார பொண்ணும் எங்க அண்ணன் வரதுக்குள்ள குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, பின்னாடி நம்ம அண்ணன் நிக்கிறாரு. குடிச்சு நாசமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போறாரு. அங்க இருக்க எல்லாருமே அந்த சரக்கையும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் ரெடி குடிச்சிட்டு இருக்காங்க. அது நேரம் அவங்களுக்கு என்ன சிங்க் ஆகுதுன்னா, அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கொடுத்த ஜிபிஎஸ் எங்கிட்ட தானே இருக்கு, அவங்க சொன்னதான் நினைச்சு பாக்குறாங்க. இது போல நீ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு சொன்னாதான் நான் உயிரோட விடுவேன், இல்ல நான் உன்னையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மிரட்டிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சுதான் அந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி அழுதுட்டே இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு அவங்க குடிச்சிட்டு இருக்கிற நேரம் அங்க யாரோ கண்ணோட உள்ள வர போல இருக்கு. இவங்க சுதாரிச்சிடுறாங்க, அவனை போட்டு செம்மையாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணவே இல்லையே, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தாட்டு வருது. இது அப்படியே இங்க நடந்துட்டு இருக்க எல்லாம் சரக்கடிச்சிட்டு இருக்கிற போதில என்ன பண்றாங்கன்னா, நம்ம மாசத்தா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கதையெல்லாம் சொல்லி அங்க இருக்க எல்லாருமே பயமுறுத்திட்டே இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருமே செமையா பயந்து போயிருக்கிற அந்த இடத்துக்கு ரெஸ்ட் ரூம்ல நம்ம ஃபயர் ஃபைட்டர் ரேடியோ ஒருத்தங்க அடிச்சாங்களா, அவன் வேகமா வந்து அங்க வயல்ல இருக்கிற மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் சொல்றான், இது போல நீங்க யாருமே இங்க இருக்காதீங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே நேரம் அவன் வேகமா சாப்பிட்டதுல ரத்தகாரம் இருக்கு, அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்துறான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. அடுத்த சீல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தனியா ஒரு ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்காங்க. அங்க அந்த வேலையார பொண்ணு வருது, ஏன்டா இப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்க, உனக்கு ஃப்ரெண்டே கிடையாதா, இது போல எதுக்கு எப்ப பார்த்தாலும் தனியா இருக்க, நீ பேசக்கூட மாட்டியா நீனு அப்படி சொல்லி சொல்றாங்க. அதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னடா முடியுது, இது போல முடி வச்சா யாரா உன்னை பாப்பா, ஒழுங்கா முடிவு வெட்டிக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு இந்த வேலையார பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் உனக்கு ஹேண்ட் சைன் எல்லாம் தெரியுமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. என்ன ஹேண்ட் சைன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அவங்க கையில சையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது போல பண்ணா இதுக்கெல்லாம் அர்த்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அப்படி சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஆன்சைனை கத்துக்கிட்டே இருக்கிற நேரம், உனக்கு ப்ராமிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம வேலையாடுற பொண்ணு கேட்கறாங்க. அது தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படிதான் ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சிங்க் போயிட்டே இருக்கிற நேரம் பின்னாடி நின்று அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம வேலையாடுற பொண்ணோட அண்ணன் பின்னாடி தான் நிக்கிறாரு. அதை பார்த்து வைக்கிறதுக்கு என்னடா உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு அவங்க எதோ பண்ணிட்டு அந்த இடத்த விட்டும் போறாங்க. நம்ம கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்றான்னா, இது போல நான் முதல் காதலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கிண்டல் பண்றாரு. அவங்க ஆமா அவன் தான் பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போறாங்க. ஹீரோக்கு அப்படியே ஒரு பிளாஷ் கட் போகுது. அவர் ஸ்கூல்ல நடந்த சம்பவத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அவர் கையை கட் பண்ண போனது, அவரை புள்ளி பண்ணது எல்லாத்தையும் அவர் நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதே நேரம் இந்த பொண்ணு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹேரை கட் பண்ணிட்டே இருக்காரு. இங்க அவர் புள்ளி பண்ணதையும் ஒரு ஹேரும் கட் பண்ணிட்டு இருக்க சீனை நம்ம கிட்ட அப்படியே ஒன்னொன்னா காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம கிட்டார் லேடிக்கு ஆப்ரேஷன்லாம் முடிச்சிட்டாங்கல்ல, அவங்க தான் கண் முழிக்கிறாங்க. இது போல அவங்க பார்த்தோன்னே அவர் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு. இது போல நீ கண் முழிப்பதான் நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் இவர் ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ என் கூட இருக்கியா, உனக்கு கடைசி நான் பாத்துக்க, உனக்கு கத்தி சண்டை எப்படி போறதெல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால கீழே காட்டுறாங்க, இந்த பேலையார பொண்ணு கையில சீட்டை வச்சுட்டு வத்திப்பெட்டி இல்லாம இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம டான் வராரு. கிட்ட வத்திப்பெட்டி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பேலையார பொண்ணு கேக்குது. இது எல்லாருமே ஓரமா நின்று அந்த வில்லூர பொண்ணு பாத்துட்டு இருக்கேன். நம்ம டான் என்ன பண்றோம்னா, நான் சீரட்டு பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வச்சிக்கோ சொல்லிட்டு அந்த லைட்டரை தூக்கி போறாரு. நீங்க சிகரெட் பிடிக்க மாட்டேங்க, நான் சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் அந்த இடத்த விட்டே போறாரு. நேரம் நம்ம கண்ணாடி போட்ட பையன் டெம்பரேச்சர் எல்லாரும் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரம் ஒரு ஆளும் சொல்றான், சார் அவன் முடிச்சுட்டான் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அந்த புதுசா வந்த ஆளை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. எதுக்கு நீ வந்த, என்னத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிச்சுட்டே இருக்கிறோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வாக்கி டாக்கி கீழே விழுந்துருது. அந்த வாக்கி டாக்கில இருந்து சவுண்ட் வருது,
போல நீ எங்கடா இருக்க, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை தேடி கண்டுபிடிச்சு நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். பயங்கரமான கன் ஃபயர் சவுண்ட் ஒன்று கேட்குது. அதை கேட்டுட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு மிஷினை வச்சு அதை உடச்சிடுறாங்க. அந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை தேடி அவங்க வந்துருவாங்க, மேலே எஸ்ஓஎஸ்ன்னு எழுதிருக்கீங்களா அதை ஃபஸ்ட்டு பிச்சு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போட்ட பையன்ட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டானும் லிஃப்ட்ல ஏறி போறாங்க. இது போல அந்த எஸ்ஓஎஸை கீழே இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிட்டு இருக்கு. அவங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு அதை ரிமூவ் பண்ற சீனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃபை தான் தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஃபைட் ஃபைட் லேடி போறாங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல நீங்க உட்காருங்க, உங்ககிட்ட நான் சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைட் ஃபைட் லேடி சொல்றாங்க. அது காமெடி பீஸ் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் குழந்தைய பார்க்கணும் ஆசையா இருக்குது, நான் இன்ஃபெக்ட் ஆகிட்டேனே, நானும் மிருகமா மாதிரி உன கூட கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஃபைட் ஃபைட் லேடி எமோஷனல் ஆகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது போல சிம்டம்ஸ் வந்தா 15 நாள் மட்டும் நீங்க தாக்கு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மனுஷனா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து தான் இவங்களுக்கு மறுபடியும் நோஸ்ல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஃபயர் ஃபைட்டர் லேடி கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த சீன் அப்படியே அங்க போயிட்டு இருக்க இங்க மேல காட்டுறாங்க. ஒரு வாட்ச்மேன் இருந்திருப்பாரு, அவரும் இன்ஃபெக்ட் ஆயிருப்பாரு. நம்ம ஹீரோ எல்லாருமே மேல போயிட்டு அந்த எஸ்ஓஎஸ் ரிமூவ் பண்றப்ப லிஃப்ட்டை ஓப்பன்ல வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வாட்ச்மேன் தான் ஜாம்பியா மாறிட்டான்ல, அவன் அந்த லிஃப்ட்ல ஏறி கீழே போயிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமா தடுக்க போறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் கீழே போயிடுது. அப்படியே கீழே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்கு முடியாது, அங்க இருக்கிற மனுஷத்தை எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. அங்க இருக்கிற லேடி மட்டும் தான் ஒருத்தங்க லிஃப்ட் கிட்ட இருக்காங்க. நம்ம நேரம் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வந்து நம்ம டானையே பிடிச்சிருது. இது போல டான் என்ன சொல்றான், நீ போய் எல்லாரையும் காப்பாத்து, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் சொல்ல கீழே காட்டுறாங்க. ஜென்டில்மேன் எல்லாம் நிக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு மான்ஸ்டர் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பேசிக்கிற நேரம் நம்ம ஃபைல் ஃபில்டர் லேடி அந்த காமெடி பீஸோட ஒய்ஃபை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவங்க நார்மலா மாத்துறாங்க. இங்க அந்த லேடி லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. உள்ள யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற நேரம் ஹீரோ காப்பாறதுக்கு வேகமா ஓடியாரு. ஆனா அவரால் கீழே லேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த 9th ஃப்ளோர்ல இருந்து அப்படியே அவர் கீழே குச்சிடுறாரு. அவர் காலில் இருந்த எலும்பு நல்லா முறிஞ்சிருது. அவரால் நடக்கவே முடியல. ஒரு தவழ்தான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வராரு. ஆனா இந்த லேடியை உள்ள யாருன்னு கேட்கிறாரு. அந்த வாட்ச்மேன் சடனா திரும்பி இவங்களை அட்டாக் பண்ண வரான். இவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அந்த வாட்ச்மேன் இவங்க அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா கடைசியில இவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற நேரம் நம்ம ஜென்டில்மேன் அவர் ஒரு கை அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மான்ஸை அட்டாக் பண்றதுக்கு அவர் ஸ்வாடோட வந்து அந்த மான்ஸை அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோவிகளை காப்பாறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டே இருக்காரு. இருந்தாலும் அந்த செக்யூரிட்டியோட ஜென்டில்மேனுக்கு செம்ம ஃபைட் ஆகுது. அவர் வச்சிருந்த ஸ்வாடு தனியா உடஞ்சி விழுந்துருது. அதே நேரம் தான் நம்ம ஜென்டில்மேனை காட்டுறாங்க. அவங்க லாங் ஷாட்ல காட்டும் போது தெரியுது அந்த மான்ஸ்டர் இவரோட ஒரு கையை அப்படியே ஃபுல்லா எடுத்துருது. அந்த ஸ்வாடு உடஞ்சிருது. நம்ம ஜென்டில்மேனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு கை போயிடுச்சு, அதிகப்படியான ரத்தம் போயிடுச்சு, நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்டில்மேனுக்கு தெரிஞ்சிருது. மற்ற மக்களை அட்டாக் பண்றதுக்கு அந்த மான்ஸ்டர் போது இதை புரிஞ்சுக்கிட்டு அவரு அந்த உடஞ்ச கத்தியை கையில எடுத்துக்கிறாரு. அந்த மான்ஸ்டர் பின்னாடி இருந்து அவர் நெஞ்சிலே இந்த கத்தியால சொருவி எல்லாரும் எட்ட போங்க அப்படி சொல்றாரு. நம்ம ஹீரோவும் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டே இருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்காக வராங்க, கொஞ்சம் வருத்தம் பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜென்டில்மேன் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் தரத்துல எடுத்துட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே எடுத்துட்டு போயிறாரு. 2 பேருமே லிஃப்ட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் ஜென்டில்மேன் கரெக்டா லாக் பண்ணிடுறாரு. என்னை கொல்லுங்க, அந்த பீர் பாட்டிலத்துக்கு என் மேல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள இருந்து நம்ம ஜென்டில்மேன் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. அங்க இருக்க யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம கண்ணாடி போட்ட பையன் அங்கிருந்து வந்து அந்த பீர் பாட்டில வாங்கிக்கிறான். அவன் என்ன பண்றான்னா இவர் சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஜென்டில்மேன் சொன்ன போலயே அந்த பீர் பாட்டிலத்துக்கே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அடிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் இறந்துருது. நம்ம ஜென்டில்மேன் வந்து நெருப்புல எல்லாம் மாட்டிக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க இருக்க மக்களால் எமோஷனல் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் செம்ம எமோஷனல் ஆயிடுறாரு. நம்ம ஜென்டில்மேன் அதே இடத்துல இறந்தும் போறாரு. இதோடய இந்த 8th எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 2 எபிசோட்ல இந்த சீரிஸே முடிய போது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.